வச்சுக்கிட்டு வரோம் குளிராது. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. அப்பா பெரிய ஜோக் அடிச்சுட்டு தான் நினைக்காதீங்க, வைத்தியம் காக்கா பிடிச்சிட்டு போறான். இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிருக்கேன்ல. நான் எங்க சொன்னேன்? அவன் பார்த்த உடனே என்ன துக்கம் விசாரிக்கிறான். இந்த எப்படா வெளியே தெரிஞ்சது? அவன் தான் பாத்ரூம்ல கொட்டை எழுத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. அழிக்க வேண்டியதானே. வேலைக்காரனை விட்டு அழிக்கத்தான் சொன்னேன். அழிக்கும் போது சும்மா இருக்கிறேன்னா என்னங்க இது என்ன எழுதி இருக்குதுன்னு கேட்டான். ஐயோ பாவம் கேட்கிறானேன்னு படிச்சு விவரத்தை சொன்னேன். முண்டம் முண்டம். அப்பா அப்பா அவன் தான் போய் வெளியில எல்லாரும் கையிலும் சொல்லியிருக்கான். அப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் உள்ளூர்ல யாருகிட்டையும் ஒண்ணும் பேசல. அப்பா உள்ளூர்ல சொல்லனா வெளியூர்ல சொன்னியா? வெளியூர் 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 ஐயா வெளியூர். ஹலோ, எது விருதுநகர் காலா? கொடுங்க கொடுங்க. நான் கருணாகரம் பேசுறேன். என்னது ராஜாவா? அவன் ஒண்ணு காணா போலியா? யார் யார் சொன்ன? என் சின்ன பையன் தான் தபால் எழுதுனானா, முட்டா பையன். உண்மை சொல்லையா? என் பையன் பக்கத்துல இருக்கான், அவனை திட்டின. அவன் தான் லூசுன்னு உனக்கு தெரியுமே. ராஜா எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறான். வச்சிரும் சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு மூஞ்ச பாரு ரப்பர். இல்ல ஒரு ஊர் விடாம சொல்லி தொலைச்சிருக்கா. இனிமே எந்த டெலிபோன் வந்தாலும் நான் பேச மாட்டேன். எந்த ஊரா இருக்கும் இது? திண்டுக்கல்லா, தஞ்சாவூரா, மானாமதுரையா, கதாமதுரையா? பேசுங்கப்பா. பேச மாட்டேன். சரி நான் பேசுறேன். ஹலோ ஊட்டியா? மேனேஜரா? மேனேஜர் எங்க அண்ணன் இல்ல எங்க. ஹலோ மேனேஜரா, என் தங்கச்சி வந்துட்டாளா? அப்பா குறுக்க பேசாதடா. ஹலோ 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 ஹலோ. இந்த ஊட்டி லைனே இப்படித்தான் அடிக்கடி கெட்டு போகும். அந்த மனுஷனை ஒயர் கொடுன்னா கொடுக்குறானா? அவன் எப்படி கொடுப்பான் ஒயரு? நான் தான் கொடுக்கணும். இப்ப ஒயர் இது இருக்குது ஒயர். என்னடா இது ஒயரு? बड़ा भैया लाओ लाओ चोरिया घोड़ा बिंगालो झालो झालो. एक कुदरे स्वामी ना कुदरे मेले सवारी पहनो कुदरे सामी ये पंजाबी की कुदरे मेले ஏத்தி को என்ன சாமி சிரிக்குது? காசு வாங்கிக்கோ. குதிரை என்ன வேலை? குதிரை விலையா 2000 ரூபாய். चोपड़ा कुदरे मेले 2000 சொல்லுது. குதிரை சாமி சவாரி பணம் சொல்லுது. சவாரி பணமா? சின்ன ரவுண்டுக்கு எத்தனை, பெரிய ரவுண்டுக்கு 1 ரூபாய். என்ன சாமி இந்த குதிரை ரவுண்டு போடும் நேரா போகாத? चोपड़ा இது சக்சஸ் குதிரை. இது நேராவும் போகும் ரவுண்டாவும் போகும். அப்ப குதிரை சாமி நம்ம கொட்டிக்கு 1 ரூபாய்க்கு ஏத்திக்கோ. ஏத்துறேன். ஆமா ஐயோ முரா அச்சு போடும். ரோஜா ஜாகரே ஜாகரே குதிரை சாமி பாத்துக்கோ. குதிரை சாமி நம்மளே குதிரை மேலே ஏத்திக்கோ. 2 பேரை ஏத்த முடியாது, ஒருத்தர் தான் ஏத்த முடியும். அதுல ஏறிக்கும். என்ன சாமி எங்க பிரிக்கிறே? குடிசையில இருந்தா ஒன்னா இருப்போம், பஸ்ல போனா ஒன்னா போவோம், ரயில்ல போனா ஒன்னா போவோம். என்ன சாமி பிரிக்கிறே? चोपड़ा वो दूसरा घोड़ा चिंगाले चिंगाले. ரோஜா காயாரி காயாரி. கொஞ்சம் இருங்க. என்னத்துக்கு இந்த சாமி ஏன் சாமி பிரிக்கிறே? 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் வேணா வாங்கிக்கோ. நம்ம பொண்டாட்டிக்கு இறக்காது. 1 ரூபாய் வேணா ஒண்ணு வேண்டாம் இறக்க சொல்லியா? முஞ்சி மேலே அடிக்கும். ரோஜா 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 குதிரை குதிரை குதிரை. சாமி மன்னி சாமி நம்ம பொண்டாட்டி குதிரை மேலே டேஞ்சர்லே போகுது. எந்திரிச்சு உட்காரு, டாக்டர்கிட்ட கூட்டி போறேன். குதிரை குதிரை குதிரை. என்ன கலாட்டா பண்ற? சரி சரி ஏங்க. பொண்டாட்டிக்கு தொடாத, வேற ஆள் இருந்தா அடிச்சிருப்பேன். என்கிட்ட இல்ல சுராஜா. குதிரை வேண்டாம் குதிரை வேண்டாம். இன்னத்துக்கு 3 ரூபாய். 3 மணி ஓடிருக்கு குதிரை. என்ன சாமி 1 ரூபாய்க்கு ஓட சொன்னா 3 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. இது குதிரையா? இது திருத்து பிடிச்ச குதிரை. குதிரை திட்டு
பெல்ட்ல இருந்து கையை எடுக்குது இல்லாட்டி முந்தி மேல அடிக்குது சைக்கிளுக்கு எட்லா குடியா என்ன சாமி அநியாயம் பொண்டாட்டி குதிரை மேல டேஞ்சர்ல போகுது சைக்கிள் எடுத்தா காசு கேட்க மனுஷன் ஜாதி தானே நீ என்ன ரோட்ல கலாட்டா பண்றீங்க கலாட்டா பண்ணீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடும் முந்தூர்பேட்டையில வெயில் அடிக்குது ஊதிக்கு இப்ப நான் குளிர்ந்து இங்கே வந்தா இந்த போலீஸ் சாமி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கும் போலீஸ் சாமி போலீஸ் ஸ்டேஷன் வர்ற ஜாதி இல்ல எங்க ஜாதி தகராறு பண்ற கூட்டம் இல்ல எங்க கூட்டம் அந்த குதிரை தான் தகராறு பண்ணுது அதுக்கு கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க இந்த குதிரை சாமிக்கு அள்ளுங்க ரோஜா வந்துடும் வேற குதிரை ஏறுவோமா அழுவாத வந்துடும் நீங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்க பாட்டு என்ன அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு ஆமா இது யாரு எழுதின பாட்டு யாரோ ஒரு கிறுக்க எழுதினா கரெக்ட் அதனாலேதான் அந்த வாங்கிட எவரும் இல்லைன்னு எழுதிருக்காரு அந்த வாங்கிட தான் நான் இருக்கேனே ஏன் இப்படி பாக்குறீங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க நான் வரேன் என்னங்க நீங்க எதுக்காக என் பின்னாடியே வரீங்க நான் உங்களை கல்லால் அடிச்சேன்ல ஆமா அதுக்கு என்னப்பா அது ரொம்ப பட்டு சொல்லுமோன்னு அதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான அடிதான் அது எங்க பட்டது ஐயோ இதயத்திலையா ஏன் இப்படி நடுக்கிறீங்க நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க தொட்டுட்டீங்க எனக்கு கூச்சம் அதிகம் இந்த இடத்த விட்டு போயிடுங்க நான் இங்க இருந்த எல்லாம் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க இந்த பாருங்க நீங்க ஒரு பணக்கார விட்டு பொண்ணு ஒரு ஏழையை நீங்களா தேடி வந்தா தப்பு இல்லைங்களா இல்லைங்க நீங்க நினைக்கிறது தான் தப்பு நான் பங்களாவில வாழ்ந்தாலும் ஏழைகளோட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும் இப்படி பேசுறவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன் செல்வத்தை துறக்கவோ மனசு இல்ல சுகத்தை இழக்கவோ துணிச்சல் இல்ல பேச்சளவு வீரர்களாகவும் மனத்தளவு கோழையாகவும் உள்ளவங்க முகத்தை முடிக்கிறதே பாவம் நினைக்காம நான் இந்த பாருங்க நீங்க போறீங்களா இல்ல நான் வெளியே போகணும் இருங்க நானே போறேன் ஆனா என்னை பத்தி நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கீங்க நான் வரேன் சின்ன தம்பி எங்கடா போற அநியாயமா வெயில்ல விட்டு போயிட்டாங்களா குழந்தையா இது பொம்மைடா இது பொம்மையா எனக்கு இது வேணுமே வேதரத்ன கஷ்டப்பட்டு இது அதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டாந்து வச்சிருக்கான் நாம 4 நாள் இங்க தங்குற வரைக்கும் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்பா அப்ப வைத்தியர் இங்க உட்காந்து வச்சுட்டு பொம்மையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமே ஏரி படகு மரம் தண்ணி இது ஒன்னும் புரியலையே புரியலைன்னா விட்டுடுமே விட்டுட்டேன் வாயா பாடி நான் சொன்னேன் பாருங்க சமத்துவம் அதோ இருக்கானே அவன் தான் ஓஹோ டேய் சமத்துவம் என்னங்க ஏண்டா திருதிரு முடிக்கிற அட வாடா இங்க சமத்துவம் வண்டியில் இருக்க பொட்டியெல்லாம் எடுத்து வை என்னடா அவனை சொல்லிக்கிட்டே பேசாம இருக்கேன் அட எடுத்து விட மடப்பையில சிட்டா இருக்கேன் வாங்க தம்பி பொட்டி எடுத்துப்பான் அண்ணா அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க வாங்க சௌக்கியமா இருக்கியாம்மா ரொம்ப நாளாச்சு பார்த்து இதுக்குள்ள உங்களை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை என்ன ஏனே இப்படி மறந்துட்டீங்க நிறுத்து இந்த மாதிரி அழுகைய கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு வாங்க அண்ணா உங்க குறும்பு அப்படியே இருக்கு உடம்போட பிறந்தது போயிடுமா ஏண்ணே எங்க மருமக பிள்ளையெல்லாம் காணா நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க என் பெரிய பையன் இருக்கானே ஒரு அவசர வேலையா டெல்லிக்கு போயிருக்கான் சின்னவன் இருக்கானே
நாங்க கார்ல வரும்போது இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்தான் பாரு, உடனே படால் குதிச்சு ஓடியே போயிட்டான். வந்து வரல, இப்ப வரமாட்டான், ஊரை சுத்திட்டு தான் வருவான். அதானே. ஆமா, என் மருமக எங்க? அத ஏன் கேக்குறீங்க? நீ கேட்கலாம், நான் கேட்கப்படாதா? நல்லா கேளுங்க. என் சின்ன மருமக மாதிரியே அவளும் ஒரு பைத்தியம். ஐயோ, அவளுக்கும் பைத்தியமா? இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல அவ ஒரு பைத்தியம்னு சொன்னேன். வருதே, நான் மேல போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர்றேன். 6 அமர உட்கார்ந்து பேசுவோம். சரிண்ணே. தம்பி, இந்த பொட்டியில எடுத்துக்கிட்டு வா. ராஜா, உனக்கு ஏண்டா இந்த தலையெடுத்து? இதுக்காக வாடா உன்னை சீரும் சிறப்புமா வளர்த்த. உனக்கு வேலை செய்யறதுக்கு 9 பேர் இருக்கும்போது நீ ஏண்டா இங்க வந்து வேலை செய்யறது? ஏன்பா, கோடீஸ்வரனுடைய மகனா பிறந்துட்டா வேலை விட்டு செய்யக்கூடாதா? உழைச்சு சாப்பிட்டாதான்ப்பா உண்மையான கௌரவமே இருக்கு. அப்போ நீங்க வேலை செய்யறதாவே தீர்மானம் பண்ணி கொடுத்தியா? நீங்க இங்க வரப்போறீங்கன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னால அப்படித்தான் முடிவு செஞ்சிருந்தேன். இனி வேற இடம் பார்க்க வேண்டியதான். என்ன பார்த்து சொல்றான், என்ன பார்த்து சொல்ற, என்ன கண்கலங்க விட்டு நீ போயிடுவியா? ராஜா, ராமன் காட்டுக்கு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாண்டா தசரதன் செத்தான். நீங்க இருந்து போய் பாரு, அடுத்த நிமிஷமே உனக்கு என்ன செய்தி வருதுப்பா. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டு பிரியணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. என் லட்சியத்துக்கெல்லாம் எதிரான காரியத்தை நீங்க செய்ய துணிஞ்சதுனாலதான் நான் மதுரையை விட்டே ஓடி வந்தேன். ராஜா, எப்பா, காசுக்காக ஆசைப்பட்டு எவ்வளவோ ஒருத்தி உன் தலையில கட்ட நினைச்சா அது தப்பு. உன் சொந்த அத்தை மகன் இருக்கிற உறவை விட்டு போகாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா குடும்பத்துக்கு அக்கறையும் பொறுப்பு ஏற்பட்டு 4 காசையும் கௌரவத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு நினைச்சுத்தானடா இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன் நான். ஏன்பா, காசுலதானா இருக்கு கௌரவம்? இல்லன்னு எவன்டா சொன்னான்? நாம கார்ல போறோம், கார் கெட்டு போய் வழியில நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வழியா வர்ற கார்காரன் காரை நிறுத்தி, ஏன் சார் எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிடுறானே, எதுக்காக கூப்பிடுறான்? ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறான். மரியாதைக்கு கூப்பிடுறானா? எத்தனையோ பேர் வக்கு இல்லாம வழி இல்லாம அதே ரோட்ல நடக்கிறானே, அவனே நான் மரியாதைக்கு கூப்பிடலையே. இப்பவாவது புரிஞ்சுக்கடா, காசுதான் மதிக்க முடியும். அப்பா, காசை மதிக்கிற உலகத்தை நான் மதிக்கல. அன்பை மதிக்கிற உலகம் தான் என்னுடைய உலகம். பெரிய அன்பு உலகம். அப்படி ஒரு உலகம் இருக்கா? தேச படத்திலே காண மேடம். அப்பா, சுயநலங்கிற கண்ணாடியை கழட்டிட்டு தியாகங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க. அந்த அன்பு உலகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். ஏண்டா, அன்பை பத்தி இவ்வளவு பேசுறியே, இந்த தகப்ப ஓம்பேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? என் மேல மட்டும் அன்பு செலுத்தினா போதுமாப்பா? நீ சொல்ற தொழிலாளி வெட்டி அன்பாத்தான் நடந்துக்கிறேன், விரோதி அவன் நடந்துக்கிறேன். அப்பா, பூனை இருக்க, அது தன்னுடைய குட்டியும் வாயாலத்தான் கவ்வுது, எலியும் வாயாலத்தான் கவ்வுது. குட்டி சாகிறது இல்ல, எலி செத்து போகுது. உங்களுடைய அன்புனாலதான் தொழிலாளிகளா துடிக்கிறாங்களே. வேற என்னதாண்டா என்ன செய்ய சொல்றேன்? எதுக்கும் ஒரு அளவு வேணும்பா. தேவைக்கு மேல சேர்த்து வைக்கிறவன் திருடன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. சரி, ஒத்துக்கிறேன். தேவைன்னா எப்படி? ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு வேளை சாப்பாடா? ஒருத்த ஆயுள் கூட நிம்மதியா இருக்கணும் விரும்ப மாட்டான். தேவையை எப்படா கணக்கு போடுறது? என்கிட்ட இருக்கிறது எனக்கு தேவை, அவ்வளவுதான். அப்பா, உங்களுக்கு புரியுது. புரியாத மாதிரி எதிர்வாதம் பண்றீங்க. சுருக்கமா சொன்னா, நாமும் வாழணும், மத்தவங்களையும் வாழ விடணும். எப்ப நீங்க இதை ஒத்துக்கிறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நான் உங்க மகங்கிறதையும் நீங்க என் அப்பாங்கிறதையும் 2 பேரும் மறந்துடும். ராஜா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. எந்த காரணத்தை கொண்டு இங்க இருந்து போயிடாதரா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நானும் இங்க தங்குறதா வேண்டாமாங்கிறத யோசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை. என்னடா இப்படி பேசுற? உங்க அத்தைக்கு என்னடா பதிலே சொல்லுவேன் நான்? அதான் ஸ்ட்ராங்கா டூப் படிச்சிருக்கீங்களே, மகன் டெல்லிக்கு போயிருக்காங்க. அதை வச்சு தாங்க 2 மாசம் ஓட்டலாமே. அப்போ 2 மாசம் என்ன தவிக்க விடலாம்னு நினைக்கிறியா? ராஜா, என்ன நடந்தாலும் இதை விட்டு போகலன்னு எனக்கு வாக்கு கொடுறான். இனிமேல் என்ன புண்படுத்தாதப்பா. அப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பேன். வேலைக்காரனா தான் இருப்பேன்.